தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடமையும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியானது அன்பின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைய வாசக வழிபாடுகள் நாம் அனைவரும் இறைவனின் அன்பிற்கு உண்மையுள்ளவர்களாக, இறைவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களாக வாழ்கின்ற பொழுது இறைவனின் உடனிருப்பு நம்முடன் இருக்கும் என்பதை, நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு சவால்கள், சங்கடங்களை புனித யோசேப்பு போன்று நம்மாலும் எதிர்கொள்ள முடியும் என்ற செய்தி தருகின்றது. நம் எல்லோருக்குமே சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் நாம் அவற்றை இறைவனின் துணையோடு சந்திப்பதில்லை. நாமவே சந்திக்க முயற்சிக்கின்றோம். நாமவே தீர்த்து விடலாம் என்று நினைத்து நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தில் மரியாவின் கணவரான இந்த யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில், கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்கின்றார். ஆண்டவருடைய தூதர் அவர் கனவில் தோன்றி விளக்கத்தை தருகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவரது கவலைகள், சந்தேகம், ஏக்கம், குழப்பம் அனைத்தும் தீர்கின்றது. அதன் விளைவாக மரியாவின் கணவரான இந்த யோசேப்பு இன்றும் நினைவு கூறப்படுகின்றார். ஒருவேளை அன்னை மரியாவுக்கு சந்தேகப்பட்டு இந்த யோசேப்பு அவரை மறைவாக விலக்கிவிட்டிருந்தால் வரலாற்றில் அவர் இருந்திருக்க மாட்டார். அவருக்கு அப்பொழுது இருந்தது கடவுள் மீது நம்பிக்கை, நீண்ட நெடிய பொறுமை. எனவே நாம் குடும்ப வாழ்வில் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு நீண்ட நெடிய பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாக நமது இறைவன் நம்முடன் இருந்து நமது கரங்களை பிடித்து வழிநடத்தி நமது குழப்பங்கள் அனைத்திற்கும் தீர்வுகளை, தெளிவுகளை கொடுப்பார். தூய மறை நிகழ்வுகளை நாம் தமிழ் முறை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரை இரக்கமாயிரம், எங்களை அன்பு செய்கின்ற கிறிஸ்துவை இரக்கமாயிரம், உங்களிடம் நாங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரை இரக்கமாயிரம். எல்லாம் உள்ள இறைவன் நம்பிக்கை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுமாக. ஆண்டவரே, உமக்களின் மன்றாட்டுகளை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த மனித உடலெடுத்து வரும் ஒரே திருமகளின் வருகையில் மகிழ்வும் அவர் தமது ஆட்சியில் வரும்போது நிலைவாழ்வில் பரிசை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனார் என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கன்னிகை கர்த்தாவார். இறைவாக்கினர் இசையாவிலிருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவர் ஆகாசத்து மீதும் தன் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அருளடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலும் மேலே வானத்திலும் தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார்.
சர்வேஸ்வரன் கடவுளிடம் நேர்மையாளர் என திரும்பி பெறுவார். அவரை நானும் ஒரு தலைமுறைகள் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வல்லமை ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னவர் இவரே. இரண்டாம் வாசகம். தாவீதின் வழிமகனான இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய வசனங்கள். கடவுளின் அன்பை பெற்று இறைமகளாக அழைக்கப்பட்டுள்ள உரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனான அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நாம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை மிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் குறித்தாகுக. நற்செய்தி தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் பிற இனத்தார் அனைவருக்கும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்துதல் பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக் கொண்டோம். பிற இனத்தாராகி நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ கண்ணின் கருவுற்றோராகவே பெற்றெடுப்பார். அம்மகனுக்கு இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசுவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவூர் சென்றது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவூர் சென்றார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்குள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றிருப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆன்மாவை பெற்றிருப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தனக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
ஜெயக்குமார், செலீனா, லாரன்ஸ், பிரான்சிஸ்கா, மேலும் குடும்பத்தில் மறைந்த அனைத்து அம்மாக்களுக்காக யார் மேல அம்மாக்களுக்காக நித்திரை பாக்களை ஏற்படுத்த ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு கோயில்ல குடியில் வச்சிருந்தாங்க. அந்த குடியில இயேசு, அன்னை மரியா, யோசேப் 3 பேர் இருந்தாங்க. அப்பொழுது அந்த குடியில் பார்த்த ஒரு சிறுவன், சின்ன குடி பையன், அவன் வந்து இயேசுவை அதிகமாக பார்க்கலாம், மாதாவையும் பார்க்கலாம், சூசைப் மட்டும் அதிகமாக பார்த்துருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஏன்னா சூசைப்பே பார்ப்பாங்க கேட்டப்பார். நான் இதுவரை இயேசுகிட்டையும் மாதாகிட்டையும் தான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சூசைப்பர் இயேசுவுக்கு மிக அருகில் இருக்கின்றார். ஆனால் நான் ஒன்றா கூட யோசேப்பை பண்ணதில்லை. யோசேப்பை பார்த்து ஜெபம் பண்ணதே இல்லை. ஆனால் அவரும் இயேசுவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாரு, மாதாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த திருக்குடும்பத்தில் நாம் பெரும்பாலும் யாரை நோக்கி ஜெபம் செய்யலாம்? ஒன்று இயேசுவை நோக்கி ஜெபம் செய்யலாம் இல்லையா? இல்லைன்னா யாரு? மாதா. நாம் பெரும்பாலும் யாரை ஓட நினைக்கிறோம்? யாரை ஓட நினைக்கிறோம்? சூசைப்பை ஓட நினைக்கிறோம். எல்லாரும் சொன்ன வேஸ்ட்டு, டம்மி பீஸ் அப்படின்னு நினைச்சது. ஆனால் அவர் அமைதியாக பல செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைய வாசு வழிபாடுகள் நம் அனைவருக்கும் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கின்றன. அவை என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இறைவாக்காக ஆண்டவர் உரைத்தவை அனைத்தும் இயேசு என்கின்ற நபரை இயேசு வழியாக அனைத்தும் நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தில் இந்த வாசகங்களின், இந்த இறைவாக்குகளின் திட்டம் என்ன, எதற்காக எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டது? எடுத்துக்காட்டாக முதல் வாசகத்தில் எசேயா இறைவாக்கினர் தாவீதின் குடும்பத்தினரை நான் சொல்வதை கேளுங்கள், இதோ கன்னிப்பெண் கருவுற்ற ஒரு ஆன்மாவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இயேசு பிறப்பதற்கு முன்பாக எசேயா இறைவாக்கினர் எழுதி வச்சிருக்காங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் பிறகுதான் இயேசு பிறக்கின்றார். அப்ப வானத்தோட சொன்னாங்க, யோசேப்பு நற்செய்தி வாசகத்துல அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டது. இம்மானுவேல் என்னன்னா கடவுள் நம்முடன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்பயோ ஒரு நாள் சொன்னது இந்த இயேசு என்கிற நபரை நிறைவேறுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அதனால வாக்கு மனிதரானார் என்று நாம் சொல்றோம். இறைவாக்கு மனிதரானது. அதே போன்று இந்த வாக்கு என்பது வாக்குறுதியாக இருக்கின்றது. வாக்கு வந்து ஸ்டேட்மெண்ட். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. வாக்குறுதி என்பது என்ன சொல்றது? அது உடன்படிக்கை, அது உண்மை, நம்பகத்தன்மை இருக்கும். வாக்குன்னு வந்து வேதி என்ன சொல்றது? நாளை காலை 6 சார் நான் சொல்றேன் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நான் காலை 6 மணிக்கு என்ன சொல்லலாம்? எனக்கு மட்டும் சொல்ல சரி என்ன பண்ண முடியுமா? இல்லை நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? என்ன நீங்க பண்ண முடியும்? நிஜமான சொல்லலாம். சாமியார் சொன்னாரு, லாஸ்ட்ல கேட்டது சொன்னாங்க. ஆனால் வாக்குறுதி என்பது நீங்களாம் கல்யாணம் பண்ணும்போது கணவன் மனைவி 2 பேர் கைப்பிடிச்சா சொல்றீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நாம் உனக்கு பிரமாணிகமாக இருக்கிறான்
அப்படின்னு கடவுள் முன்னாடி வாக்குறுதி கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுதான் வாக்குறுதி, அதுதான் ஏமாற்றது. நான் ஒரே சார் கொடுக்கிறது வாக்கு, ஆனால் நீங்கள் கணவருக்கு இருந்து வாக்கு உறுதி. அந்த வாக்கில் உறுதி இருக்கின்றது. அது யாருக்கு வழிபாடு நான் சொல்லுவாங்க. திருமண திருப்பலியில் கல்யாணம் யாரும் நடக்குது, கல்யாணம் யாரும் நடக்குது, மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் நடக்குது. ஆனால் எழுந்திருச்சு மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் நடுவில் யாரு கடவுளுக்கும் நடுவில் நடக்குது. கணவன் மனைவி இணைந்து கடவுளுக்கும் வாக்கு இருக்குதாங்க. கணவன் மனைவி ரெண்டு ஒன்று தான், பார்ட்டி ஒன்று தான். அவங்க என்னது பார்ட்டி, புரியுதுங்களா? கணவன் தனி மனைவி தனி கிடையாது. உங்களுக்கு அதான் கணவன், புரியுதுங்களா? கணவன் மணமக்கள், புரியுதுங்களா? மணமக்கள் இணைந்து யாருக்கு வாக்கு கொடுக்குறாங்க? கடவுளுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதுதான் நாம் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இந்த வாக்குறுதியை கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியில் கரெக்டாக இருக்காது, ஒழுங்காக இருக்காது. அன்னைக்கு பேசினார் பழைய ஏற்பாட்டில் சொன்னதான் புதிய ஏற்பாட்டில் நடக்குது. பழைய கடந்த வாரம் நாம் வாசனம், கண் தெரியாதவர் பார்வையற்ற பார்வை பெறுவார், நடக்க முடியாதவங்க நடப்பாங்க, இறந்தவர்கள் உயிர் பெறுவாங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இயேசு பிறந்தவர்கள் அதெல்லாம் நடந்தார், அதெல்லாம் செய்தாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? செய்தார். எனவே கடவுள் உரைத்தது எல்லாமே நடக்கும். ஏனென்றால் கடவுள் சொல்லலை, என்ன மாதிரி சொல்லலை, அவர் கொடுத்து வாக்குறுதி. அதுபோல நம்ம குடும்ப வாழ்க்கையில் வேண்டும். நமது குடும்பத்தில் நாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுக்கிறோம். ஞானஸ்நானம் கொடுப்ப சாத்தானை விட்டுருக்கீங்களா? விட்டுவிடணும் சாமி. அந்த மாய கவர்ச்சிகளை விட்டுறீங்களா? விட்டுவிடுகிறோம். எத்தனை பேர் சாத்தான விட்டுறீங்க? கடவுளை விடலாம், ஆனால் யாரை விடக்கூடாது? சாத்தான விட முடியாது, விட முடியாது. நானே தான் நினைக்கிறேன், ஆனால் என்னட்டு போக மாட்டேன். அதான் தீய பழக்கங்கள். பேய் எங்கிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம், சோதனைலாம் ஆராய்ச்சி வேணும். யாருக்குலாம் கெட்ட பழக்கிறதோ அவங்ககிட்ட யாருக்காங்க? யாருக்காங்க? எல்லாரும் நீங்களே மனசில் வச்சுங்க. நீங்கள் போய் யாருக்கும் சந்தேகம் கேட்காது. காலைல 5 மணிக்கு கொடுத்து வரீங்க, அவங்களுக்கு யாருக்காங்க? யாருக்காங்க? யாருக்காங்கம்மா? அவ்வளோதான். யாருக்காங்க? இந்த பூசை காண, புரியுதா? எனவே இதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் நமது இந்த திருப்பலி ஹீரோ யாரு? யோசேப்பு. அவருக்கு நம்ம ஒரு சில உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக யோசேப்பு என்ன நடந்தது சொல்லுங்க. நம்ம வாசிக்கிறோம். யோசேப்புக்கு குடும்ப வாழ்வு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு குழப்பம். திருமணம் நடக்கல, அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது பெற்றோர், சரிங்களா? அப்பொழுது திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு பெண் கருவுற்று இருந்தால் அவர் தவறு செய்யலாம், புரியுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? மோசேயின் சட்டம் இருக்கு. மோசே வந்து என்ன சொல்லிக்கிறாரு? 10 கட்டளை இருந்தா கொலை செய்யாத நம்ம சொல்லலாம். சொல்லுங்க. விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றது? ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். அன்னை மரியா திருமணத்திற்கு முன்பாக உறவு கொண்டிருக்கிறார், உடல் கொண்டு வைத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்திற்கு, சிந்தனைக்கு யோசித்து தள்ளப்படுகிறார். என்னடா இது, நம்ம கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க, அது முன்னாடி தரவச்சுட்டாங்க, அந்த பெண்ணுக்கு நடத்த சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம்
அவர் வந்துச்சு. மோசேக்கு சட்டம் அப்போ இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புது எடுத்து போடுவாங்க, அந்த முத்தி போடுவாங்க. ஒரு தடவை என்ன பண்ண கல்லை எடுத்து கல்லால் இருந்து கொள்ளணும். எல்லாம் சேர்ந்து ஒன்றாயிடும். அப்படியே ஒரு நல்ல மலைமே புரிஞ்சு அப்படியே அங்கேயே ஒன்று கல்லை கட்ட வேண்டியதான். அதுதான் மரியாவுக்கு இருந்த தண்டனை. மரியாவுக்கு ஒரு விதமான பழக்கம். அங்க ஒரு என்ன சொல்லிட்டாங்க, கப்ரியேல் கலைஞர் சொல்றதால இந்த வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, அப்படியே ஆகட்டும், நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன பண்ணாங்க, என்ன நம்பினா எலிசபெத் கருவுச்சதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ யோசேப்புக்கு தெரிய வந்தோடனே அவங்க பழக்கம் மரியாதை மறைவாக விளக்கிட்டு அவர் திட்டமிடுகிறார். அப்போதான் கப்ரியேல் கலைஞர் தோன்றி, யோசேப்பே, தாவீது மகனே, உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். இது இறைவாக்கு. இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆன்மாவை பெற்றெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இறைவாக்கினர் எஸ்ஐயா சொன்னது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னோடனே யோசித்தான் எழுந்து தூக்கத்தில் இருக்கும்போதே எழுந்து ஆண்டவர் அவருக்கு சொன்னபடியே யாரை ஏற்றாரு, மரியாவை ஏற்றுக் கொண்டார். திருமணம் ஆகல, மரியாவை ஏற்றுக்கொண்டார். மரியா இருப்பது போல ஏற்றுக்கொண்டார். எதுவுமே பேச மரியா நாம எதுவும் கூட சொல்லல. அதனால குடும்பத்துல பல பிரச்சனை அமைதியா இருந்தா ஆயிடும், சரியாயிடும். நீங்க போய் பேசத்தாலும் பிரச்சனை வருது. குடும்பத்துல பல பிரச்சனை எப்படிதான் சரியாயிடும், அமைதியா இருந்தா சரியா, பாதி பிரச்சனை சரியாயிடும். நீங்க ஒரு குழப்பம் போய் சொல்ல போய் அது போய் இன்னொரு போய் சொல்ல போய் அப்படியே பரவி கன்ஃபியூஷன் ஆகி நான் போய் அதை சரி பண்ண ஆகணும். ஆனா அமைதியா இருந்தா அதே சரியாயிடும். கடவுள்கிட்ட என்ன போய் சொல்லணும், ஏன்னா கடவுள் போய் கடைசி வெளியில சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம கடவுளை தவிர எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். குறிப்பா நம்ம நண்பர்கள் அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த ஜோசிகாரன், இந்த தீய சக்திகள் வைக்கிறவங்களாம் இல்லையா, அவங்க என்ன போயிடுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவன் குத்து மதிப்பாக என்ன சொன்னான்னா, ஆமாம் போய் சொன்னார், ராசி சரியில்லை, கைராசி, கால் ராசி, வாய் ராசி, மகராசி, மூச்சு மகரெல்லாம் பார்த்து ஒரு வழி ஆகிடும். அப்போ அவங்க தான் கடவுளாக மாறிடுவாங்க, அவங்க தான் மனக்குதலாக மாறிடுவாங்க. அதனால நான் சொல்றது, ஒரு பிரச்சனையை நீங்கள் தனியாக சந்திப்பதற்கும் கடவுளோடு சந்திப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. நீங்க உங்க பிரச்சனையை சிங்கிளா பார்த்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது, அந்த பிரச்சனை தீர்வு காணவே முடியாது. ஆனால் நீங்கள் இறைவனின் துணையோடு, இந்த திருக்குறளில் இருக்கின்ற அன்னை மரியாவின் துணையோடு, யோசேப்பின் துணையோடு நீங்க சந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். அதனால மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே யோசேப்பின் வழியில் ஒரு சில சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யோசேப்பிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி, முதலாவது யோசேப்பு எப்பொழுதுமே கடவுளுடைய குரலை கேட்பவராக இருந்தார், அதற்கு கீழ்ப்படிப்பவராக இருந்தார். கடவுள் எப்படி பேசினாரு, கடவுளுடைய தூதர் யோசேப்பிட்ட பேசுறாரு, யூசுப்பிட்ட பேசுறாரு. எப்ப பேசுறாரு, கனவு எப்போ வரும், தூங்கும் தான் வரும். இன்றைக்கு பாதி பேர் தூங்கதே கிடையாது. 11 மணி 12 மணி வரை சொன்னாங்க. அப்புறம் 3 மணி தான் தூங்க போறாங்க. காலைல 3 மணிக்கு எழுந்து பார்த்தா அப்பதான் தூங்க வருது. ஏன், மொபைல், செல்போன், படம் பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஊருக்குலாம் போட்டிங்க ஒன்று சொல்றாங்க, நேற்று அம்மா அவங்க மொபைல் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அடையெல்லாம் மொபைல்லாம் பிடிச்சிடாம மொபைல் சொன்னா சொன்னா நீங்களே பாரு, ஒரு எடுத்து போட்டி பார்க்கலாம் பாருங்க. ஒரு வேலை போட்டி இருக்கு,
மொபைல் எங்கே வைக்கிறது? இவ்வளோ கிட்ட வச்சுதானா அந்த எல்இடி லைட்ஸ் மொபைல் தான் இருக்குது. லைட்டு மட்டும் போகிறோமா வர லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தூக்கம் கலமே வரும், தூக்கம் மயக்கமே வரும். நீங்கள் மொபைல் லைட்டில் ரெண்டு பேர் என்னது லைட், நீங்கள் மொபைல் வச்சுருக்கவங்க தான் லைட் வச்சுருக்கவங்க தான். டார்ச் லைட் வச்சு தூக்க முடியுமா? ஆனால் நிறைய பேர் தூக்கம் வராது. அதுதான் நம்ம துணை எல்லாத்துக்கும் தான். என்ன காரணம் எதிர்காலம் கையில் வச்சுக்க காலைல எண்ணெய் பார்த்து எவ்வளோ ஒரு பேர் யாரை வச்சுக்கலாம் கண்ணை முன்னாடினா முதல்னா அது ஏற்ற மாதிரி என்ன டைம் பார்க்கணும்னா சும்மா டைம் தான் பார்த்தா ஆரம்பிச்சேன் காசு இருக்குது எல்லாமே மல்டி பர்பஸ். அதனால் நாம் இதை குறித்து சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். கடவுளுடைய குரலை கேட்கொள்ளாது. அது என்ன பண்ணலாம்? இரவில் இறைவனின் சிந்தனையோடு தான் போகணும். ஜபம் சொல்லணும், ஜபால் சொல்லணும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒன்றும் முடியும்னா சிறுவியாக போய் தூங்கணும். அதுக்கப்புறம் எதை பார்க்கக்கூடாது? செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஜபம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது? செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. உங்களுக்கும் மொபைல் ஃபோன் எவ்வளோ தூரம் தெரியுமா? குறைஞ்சது 6 அடி இருக்கும். ஒரு சில சார்ஜ் போட்டு அதுமாதிரி பண்ணக்கூடாது. புரியுங்களா? நீங்கள் என்ன திருப்பம் தான் ஆரம்பிச்சா பண்ணி 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். இல்லைன்னா பார்த்துட்டே இருக்கணும். அந்த மொபைல் பார்த்தாலேன்னா தூக்கம் வராது. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற லைட்டு பார்த்தாலே கண்ணு மூட முடியாது. புரியுதுங்களா? அதனால் தெரிஞ்சு. இரண்டாவதாக யோசேப்பு இயேசுவையும் அன்னை மரியாவும் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அன்னை மரியா கருவுற்றிருந்த போது அவரை பாதுகாக்க தொடங்கிய யோசேப்பு அவங்க 2 பேரையும் வந்து நாசரேத்தில் கொண்டு வைக்கிற வர இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு துன்பங்களை அவர் அனுபவிச்சார். பேசவே இல்லை. அவர் பேசுறதா பைபிள் இல்லவே இல்லை. அவர் பேசுறதா பைபிள்ல இல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல மாதா கிட்ட பேசிக்கிறதா? மாதா கிட்ட பேசல, ஏசுகிட்ட பேசல. மாதா தான் அப்படின்னா ஏசு தொலைந்து போனப்பாரு. ஏன் பண்ண நீ பண்ற? யாராவது பண்ண நான் தான் தேவை தான் சொல்றாங்க. ஆனால் யோசிச்சு என்ன பண்ணல? யாரோட பேசல. ஆனால் அவரை பாதுகாப்பார். குடும்ப வாழ்வில் அந்த அளவுக்கு ஈடுபாடு. நம்ம வீட்டில் கணவர் தான் பண்ண அவர் பொறுப்பு தான், பாதுகாப்பு தான். வீட்டில் வந்தால் திருமணத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்காக தான் பாருங்களா என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு எல்லாத்தையும் வீசுவாங்க. இந்த எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதிகள் போகலாம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க? தங்கத்தட்டை வச்சு வாங்கி வீசி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் தட்டு எடுத்து 2 பேர் பிளாஸ்டிக் தட்டு எடுத்து வேண்டியதான். அப்படிதான் தட்டே கிடையாது போல. அதனால எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கிறார் மனைவிக்கு என்ன தேவை? சாப்பாடு பணம் கண்டாது. அவருடைய உணவும் தேவை. என் கணவர் என்னுடன் இருக்க வேண்டும். பாதுகாப்பு ஒரு சிலர் ஒரு பங்கள இருந்தாங்க. அவங்க என்ன போய் வீட்டுக்கு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது அவர் மணிதான் பயன்தான். ஏன்? நல்லா சம்பாதிப்பாரு. ஆனால் இவர் குடிச்சு வருவார். அப்படிதான் வருவார் தெரியாது. 10 மணிக்கு வருவார். 6 மணிக்கு வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணே இருப்பாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க இருப்பாங்க. 6 மணிக்கு ஃபோன் எடுக்கணும்னா இருந்தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒரு சில நாள் முடிச்சு ஒரு சில பிடிக்காம கூட இருப்பாரு. ஆனால் அவங்க எனக்கு சந்தேகம் ஃபோன் எடுத்துக்கணும். ஃபோன் எடுக்கணும்னா ஏதோ பண்ணான்னு சொல்லிட்டு அதில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பசங்க தீர்க்கணும். அப்பா அவனா என்னையும் பார்க்குறாங்க குடிச்சிட்டு வருவாங்க. பிடிக்காம என்ன ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணிக்கு ஒரே அமைதியாக பசங்க எங்கே படிக்கணும்? நிம்மதி இல்லாத வரையில். எதற்காக சொல்லணும்னா அன்னை மரியா யோசேப்போடு வாழ்ந்தபோது அந்த பாதுகாப்பை உணர்ந்தார். சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி சொல்லுவாங்க. அவர் என்னோட இருக்காரு, எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, அவர் தப்பு பண்ண மாட்டார், கரெக்டாக வருவார் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அன்னை மரியா யோசேப்பு மேல வச்சிருந்தாங்க.
நீங்க எத்தனை மனைவிகள் உங்கள் கணவரை முழுசா நம்புறீங்க? நான் அடுத்து சொல்ல போற என் வீட்டுக்காரங்க பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல நம்ப சாப்பிடே கண்டிப்பட்ட ஆள் தான், இந்த நன்னா நான் தான் மோசம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வருவதால் நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக அன்னை மரியாதை யோசேப்பு, இவர்கள் குடும்பத்தில் இருந்த யோசேப்பு, இயேசு திருக்குடும்பத்தில் இருந்த யோசேப்பு ஆட்சியோடு இருந்தார். நீங்க ஆணைக்காக வீரம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் தாட்சி தான் வீரம், தாட்சி தான் உண்மையான வீரம். எங்கெங்க தாட்சி எங்க வீரமாக சொல்லணும். நேற்று ஒரு ஊருக்கு நான் டிராவல் பண்ண காரணம் வேகமாக போயிட்டு மோதி அவர் ஸ்பாட் அவுட். குடி பகல் நேரம் குடிக்கணும், பகல் நேரம் தேவையாச்சு குடிக்கணும். ஆனால் வேகம் பார்த்தா வீரமா, பொறுமையாக பார்த்தா வீரம், பாதுகாப்பாக பார்த்தா வீரம். நல்லா ஓட்டணும் பயந்துக்கிறாங்க, வண்டி ஓட்டணும் நல்லா ஓட்டணும் அதிகமாக பயப்பட வேண்டியது. எனவே ஆட்சியோடு இருக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடமும் நம்ம எப்படி பேசணும், ஆட்சியோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்தாக அமைதியாக வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு எப்படி வேலை செஞ்சாரு? கம்பெனி அனுசன் வேலை செஞ்சாரா? நான் இதை பண்ண, நான் இதை பண்ண, நான் தான் பண்ண, நான் மட்டும் என்ன பண்ண, நான் மட்டும் என்ன கண்டு ஓடிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்களால முடியாது, காட்சியோடு இருக்க முடியாது. என்ன செய்யணும்? நம்ம அமைதியை எப்பொழுதுமே நம்ம திட்டங்களை கனவுகளை வெளியே சொல்லக்கூடாது. நீங்க உங்க திட்டங்களை கனவுகளை வெளியே சொல்றீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. பசங்க சொல்லுவாங்க, நீ என்ன போற மில்லில் சேர போறேன், நீ என்ன போற டாக்டரா போறணும் ஆயிடும்ல, சொல்லாம நடக்காது. சின்ன வயசுல சொல்லுவாங்க ஓகே, ஆனால் நீ டாக்டரா போற அந்த புரிய அந்த ஓரியன்டேஷன் உங்கள் கவனம் அதுதான். உங்கள் முழு படிப்பு, உங்கள் வேலை, நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்கள் சிந்தனை, நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே உங்கள் குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள்? இன்னும் 10 வருஷத்துல அல்லது 15 வருஷத்துல நான் என்னவா இருக்கணும்? ஒரு டாக்டராக இருப்பேன். அந்த சிந்தனை மனசில் போயிட்டே இருக்கு. அது என்ன செய்யணும்? அதெல்லாம் செஞ்சுக்கணும். 15 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஆனால் அதுக்கு நீங்க ரெடி பண்ணணும். இன்னிலிருந்து ரெடி பண்ணணும். அமைதியாக நீங்க ரெடி பண்ணணும். அதுக்கு தான் இருக்கும் முதல்ல படிக்கணும். அப்புறமா படிச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு தான் டாக்டர் ஆகணும்னா படிக்க முடியுமா? இல்லையா? நீங்க ஏன் சொல்லி இருந்தீங்க நான் டாக்டர் ஆகணும், ஆனால் இப்போ படிக்க முடியும். அதை அப்படின்னா நம்ம வேலை செய்யறது அமைதியாக தான் செய்யணும். அமைதியோடு கூடிய கடின உழைப்பு யோசேப்பு நாம் கற்றுக்கொள்வது. அதற்கடுத்தாக யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இன்னொரு செய்தி, அவர் கற்புக்கு ஒரு முன் உதாரணம். கற்புக்கு ஒரு முன் உதாரணம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கற்பு என்பது கடைக்குள்ள பேசப்படுது. கற்பு என்பது உடல் சார்ந்த ஒரு எண்ணமாக பார்க்கப்படும். படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பண்ணுவாங்க, அவர் ஆண் போயிட்டு ஒரு பெண்ணை பலவந்தமாக போஸ்ட் பண்ணி அவரோட உடல் உறவு கொண்டுவிட்டால் அது கற்பை சார்ந்த. கற்பு என்பது இயேசு பார்வை சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கின்றவரும் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்வாயிற்று. கற்பு என்று பார்வையிட்டது உடல் கிடையாது. நமது பார்வை, நம்ம சிந்தனை. யோசேப்பு அவர் அப்படிலாம் எனக்கு திருமணம் ஆகவில்லை, எனக்கு அந்த ஆசை இருக்கின்றது, எனக்கு அந்த விருப்பம் இருக்கின்றது அவன் சொல்லிதான் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு வேலை பண்ணணும்னு சொல்லிடலாம் இல்லையா? சொல்லிடலாம் முடியாது. சாய்ஸஸ், அவர் நிறைய சாய்ஸஸ் இருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணல, செய்யல. எனக்கு நமக்கு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் விரும்பினால் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் நமக்கு என்று ஒரு
எனவே யோசேப்பு கற்போடு வாழ நமக்கு அழைப்பு விடுகின்றார். மன தூய்மை, உடல் தூய்மை ரெண்டாவது தான், மன தூய்மை அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்கடுத்தாக யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் இருந்த யோசேப்பை நமக்கு நினைவு கொண்டு வருகிறார். யோசேப்பு தான் இந்த இஸ்ராயல் குலத்தில் இருக்கின்ற இஸ்ராயல் மக்களை மீட்பதற்கு எகிப்துக்கு போயிட்டார். எகிப்தில் அவர் விற்கப்பட்டவர். அதோட சொல்லிட்டாங்க நம்ம யாக்கோபு, அதோட அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் பசங்க சொல்லிட்டாங்க. பழைய விஷயம் தெரியுமா? பழைய ஏற்பாடு யோசேப்பு தெரியாது. அடுத்த வாரம் நான் கேட்க சொல்லுவேன். அது சொன்னா பிரச்சனை அவன் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எகிப்திற்கு அவர் அனுப்பப்படுகிறார். அவங்க வித்துட்டாங்க, கிணத்து தூக்கி போடுறாங்க. அவங்க கிணத்து தூக்கி போடுறாங்க நம்ம சொல்லிட்டு அவங்க வித்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, எகிப்துல போய் அடிமையா வித்துறாங்க. அங்கிருந்து அவர் அந்த அரசாவையில் சேர்ந்து அந்த இஸ்ரேல் நாட்டு பச்சை மறைகள் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவரை கொண்டு வருவாங்க. அவங்கலாம் இருந்தும் கேள்வி கேட்பாங்க, பசிக்குது, சாப்பாடு இல்லை, உணவுக்கு போதுமான சொல்லி கேட்பாங்க. அதுபோல இந்த யோசேப்பு உலக மக்களை நம்மை மீட்பதற்காக அவர் முன்குறித்து வைக்கப்பட்ட ஒரு அமைதியான ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அதற்கடுத்தாக யோசேப்பு ஒரு தலைவனுக்குரிய ஒரு முன்மாதிரி, பெஸ்ட் லீடர். ஒரு தலைவர் எப்படி இருக்கிறது, அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இன்றைக்கு தலைவர்லாம் அலப்பற தலைவர் தான். என்ன தலைவர்? அலப்பற பண்ணணும். தலைவர் ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட 30-40 பேர் இருப்பாங்க. ஒரு முறை மினிஸ்டர் வந்தார், காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. மதம் வந்தார். நாங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ணல. அவர் வந்து 5 நிமிஷம் தான். ஆனால் நான் ரெடி பண்ண 5 நாள். எத்தனை நாள் ரெடி பண்ணால் 5 நாள் ரெடி பண்ணணும். வாய் வளர்த்து அவர் தான் உட்காந்து இப்படி ஊட்டி விட மாதிரி ஃபோட்டோ எடுத்தார், இந்த பக்கம் ஊட்டி விட மாதிரி ஃபோட்டோ எடுத்தார். எல்லாம் நீங்கள் வச்சு அந்த கூட்டம் போது ஃபோட்டோ எடுத்தார். அவ்வளோதான். கேம்பஸ் 5 நிமிஷம் தான் இருந்தார். ஒரு நிமிஷம் தான் ஊட்டிட்டார். ஊட்டி விடவே ஃபோட்டோ எடுத்தார். ஊட்டி விடலை என்ன பண்ணாரு, ஃபோட்டோ எடுத்தார். ஆனால் அவங்க கூட இருந்தவங்க 50 பேர் இருந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்ம தான் போட்டோ பண்ணிக்கிறாங்க. எனவே அலப்பறை பண்ணணும்னா முடியாது, தலைவராக முடியாது. அலப்பறை பண்ணாங்கன்னா பண்ணணும், அமைதியாக வேலை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். யோசிப்பிலிருந்து இந்த சிந்தனைகள் நாம் பெற்று நமது குடும்பத்தில் குழப்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வருகின்ற பொழுது யோசேப்பின் முன்மாதிரியாக வைத்து செயல்பட முயற்சி செய்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருமணமானவர்களை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுத்துங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்டித்தார், அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உங்கள் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே யாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடுவதும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே பிறகு இறங்கிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில்
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பதையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடிக்கும் அக்கூழியுக்குரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கிறது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்று நாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இங்கே எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருப்புதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை மறைத்தருகிறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயிர்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். தாயாக அன்பு செய்யும் என் தாயே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளில் பங்கேற்று உம் மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதாக. அதனால் உயிரை பற்றுடன் உமது ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரே மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்முடைய நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பரிசுத்த பாப்பா சத்தியத்திற்கு வேண்டிக் கொள்வோம். நம் குருவின் கருத்திற்காகவும் அவருடைய கருத்தினுடைய உடல்நலத்திற்காக வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பணி நிறைவேற்றிய தந்தை சுகமாயுடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய கருத்தினை வேண்டிக் கொள்வோம். அருள்மிகு பெற்ற மலையை வாழ்ந்த ஆண்டவருடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, உங்களுடைய திருவயிற்று கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, திருவயிற்று கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. இயேசு மாதா பரிசுத்த இருதயமே, மரியே மாசற்ற இருதயமே, திருமுகத்தின் தலைவராக சூசியவரே, இறைவனின் நேரத்தில் கனியமாலே, சிறமான துணியாலே, எங்களோடு மாதாவுடைய புரிதலோடு மாதாவே, எங்கள் பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புரிதல்களை புரிகிறீர்களே, இயேசு சூசை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே